நெல்லை மாவட்டம் மணக்கரை அருகே உள்ள ஆராமனை கிராமத்திற்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கித் தவித்த மக்கள் பத்திரமாக படகுகள் மூலமாக மீட்கப்பட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் காண்டிபன் களத்தில் இருக்கிறாரிடம் பேசலாம். காண்டிபன், நீங்க இப்போ அந்த பகுதியில் இருக்கீங்க. மக்கள் எந்த அளவுக்கு பத்திரமாக படகுகள் மூலமாக மீட்கப்பட்டு வருகிறார்கள்? விவரங்கள். அம்ரத், நாம இருக்கிறது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வல்லநாடு அடுத்து இருக்கக்கூடிய மணக்கரை. இந்த மணக்கரை பகுதியில மணக்கரை வரைக்கும் சாலை மார்க்கமாக வாகனத்தில் வந்து விட முடியும். ஆனால் இந்த மணக்கரை தாண்டி இருக்கக்கூடிய இடம் தான் ஆராமனை. இந்த ஆராமனை பகுதியில் பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 1500 குடும்பங்கள் வந்து இங்க இருக்கிறதா சொல்றாங்க. இந்த மக்களுக்கு ஏறக்குறைய கடந்த 2 நாட்களாக எந்தவித உதவியும் கிடைக்காத இருந்த சூழ்நிலையில தான் தற்போது NDMA என சொல்லக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு மேலாண்மை குழு தலைமையில விசைப்படகுகளை வைத்து தற்போது இந்த பகுதியில் வந்து மீட்பு பணியை மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இங்க இருக்கக்கூடிய அதிகாரி, இங்க நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பாருங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கரையிலிருந்து மீட்டு இன்னொரு பகுதிக்கு கொண்டு சென்றதும், அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவுகளை இந்த படகு மூலமாக கொண்டு சென்று அங்கு சேர்க்கக்கூடிய பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியில வந்து NDMA சேர்ந்த அதிகாரி லெப்டினன்ட் ஈசன் இருக்கார். அவரோட கேட்போம். சார், இந்த மீட்பு பணி மூலமா எவ்வளவு பேர் இப்பதான் 2வது வாட்டி போயிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். பட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் மெயினாக ஃபுட்டு தான். நேற்று வந்திருந்தா நிறைய பேர் வெளில கூட்டு வந்திருக்கலாம். பட் நேற்று ரோடில் எதுவுமே ரீச் ஆகல, இங்கே வர முடியல. ஸோ இப்போ மெயினாக ஃபுட்டு, அவங்களுக்கு மெடிசன்ஸு, அப்புறம் இந்த குழந்தைங்க சிக்கா இருக்க குழந்தைங்க அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். சரி சார், இந்த பணி எவ்வளோ நேரம், எத்தனை நாளைக்கு இங்கே மேற்கொள்ள மாதிரி இருக்கீங்க? எவ்வளோ பேரை மீட்க திட்டமிட்டிருக்கீங்க சார்? எவ்வளோ பேர் உங்களுடைய டீம்லேருந்து வந்திருக்காங்க சார்? 15 பேர் வந்திருக்கோம் நாங்கள் டைவர்ஸு. அந்தளவுக்கு இப்போது சேலஞ்சஸ் கம்மியாகிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு நாளில் கொஞ்சம் தண்ணி இறங்கிருச்சு. பட் எங்கெல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் மீட்பு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்மி அந்த பக்கம் இருக்காங்க, அதே மாதிரி NDRF இருக்காங்க. நாங்கள் இந்த சைடை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். அதாவது அம்ருத், அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன முக்கியமான தேவைனாக்கா, இந்த தண்ணியோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. அதே குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்களுக்கு நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சி பாருங்க. இந்த திட்டு மாதிரி தெரியக்கூடியது அது சாலை. அந்த சாலை இருந்திருக்கு. அந்த சாலையே அடித்து செல்லக்கூடிய அளவுக்கு இந்த வெள்ளம் வந்து பெருவெள்ளம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த அரிமனைங்கிற ஒரு கிராமத்தோட தொடர்பு முற்றிலும் அற்றுப்போய் தான் இருக்கிறது. குட்டி தீவு, அதாவது அந்த கிராமத்தை சுற்றி செல்வதற்குண்டான எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டு ஒரு தீவு போல தான் அந்த ஒரு ஊரே மாறி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய இந்த 1500 குடும்பங்களை காப்பாற்றும் பணியில தான், மீட்கும் பணியிலும் தான் தற்போது வந்து இந்த குழுவினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த தண்ணீர் குறையும் வரை இந்த பணியானது தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அம்ருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.